இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து மீறிடுக்கீங்க. அதனால 3 நாளைக்கு நீங்க வந்து மெசேஜ் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டா நம்மளால இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வந்து பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறி மெசேஜஸ் வந்து பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி 3 days நீங்க வந்து மெசேஜ் வந்து பண்ண முடியாது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறிடுக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இஷ்யூ ஆகும். ஸோ இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நம்ம வந்து மீறதுனால நிறைய இஷ்யூ எல்லாமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து வரும். ஸோ அதனால இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பத்தி நீங்க ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸோட ரூல்ஸை பத்தி நீங்க ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை மீறி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து பண்றப்ப கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ வந்து வரும். நம்ம மெசேஜில் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து மீறிடிக்கனால மெசேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளாக் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்வ் பண்ணுறதுக்கு இதுக்கு எந்த விதமான ட்ரிக்குமே வந்து கிடையாது. ஸோ இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நாளைக்கு வந்து மெசேஜ் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 3 நாள் நம்ம கரெக்டாக எதுவும் பண்ணாமல் கரெக்டாக இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த 3 நாள் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறக்கூடாது. அந்த 3 நாளுக்குள்ள அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே வந்து வராது. பட் இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ரிப்போர்ட் மட்டும் வந்து போட்டு வைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் போயிடுங்க, செட்டிங்ஸ் போயிடுங்க, அதில் ஹெல்ப்பை கிளிக் பண்ணதுமே ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறிட்டீங்க, 3 நாள் மெசேஜ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டிமேட் ஆயிருக்குன்னு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அதோட அட்டாச் பண்ணி அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னெல்லாம் டைப் பண்ணலாம் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி காப்பி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு காப்பி பண்ணி அந்த இடத்துல வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்படி சென்ட் பண்ணுறது மூலியமாக சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருந்திருக்குது. பட் இருந்தாலும் அவங்க 3 நாள் வந்து சொல்லியிருக்கனால கம்ப்ளீட்டாக அந்த 3 நாள் வரைக்கும் நமக்கு மெசேஜ் வந்து பண்ண முடியாது தான். 3 நாள் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸ் சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.